இல்லாமல் இளைஞர்கள் தவித்து வரும் நிலையில் தெலங்கானாவில் ஒரு மணமேடையில் 2 காதலிகளை இளைஞர் திருமணம் செய்து கொண்ட காட்சிகள் தான் இவை. தெலங்கானா மாநிலம் கொமரம் பீம் ஆசிபாபாத் மாவட்டத்தில் உள்ள கும்மூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சூரியதேவ். இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த லால் தேவி, ஜல்கத் தேவி ஆகியோரை காதலித்து வந்தார். இந்த முக்கோண காதல் விவகாரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியவர அவர்களை கண்டித்தனர். ஆனால் இளம் பெண்கள் 2 பேரும் சூரியதேவை திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வசிக்க முடிவு செய்தனர். இதனால் வேறு வழியின்றி அவர்களுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர். சூரியதேவ் ஒரே மணமேடையில் 2 காதலிகளையும் கரம் பிடித்து தாலி கட்டினார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு எட்டயபுரம் சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் வாரந்தோறும் சுமார் 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாவது வழக்கம். இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தை கூடியது. தூத்துக்குடி, நெல்லை, மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடு வளர்ப்போர் தங்களது ஆடுகளை விற்பனைக்காக வெள்ளிக்கிழமை மாலை முதலே கொண்டு வந்திருந்தனர். சுமார் 8000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஆடுகள் எடைக்கு ஏற்ப 9000 ரூபாய் முதல் 28000 ரூபாய் வரை விற்பனையானது. நல்லபடியா எல்லாரும் வாங்கி சந்தோஷமா வாங்கிட்டு போற அளவுக்கு இந்த ரம்ஜான் பண்டிகை அமைந்துள்ளது. கிலோ அன்னைக்கு சூழ்நிலைக்கு நாங்க 900 ரூபாய்க்கு கொடுத்து அன்னைக்கு 800 ரூபாய்க்கு கேட்கிறாங்க. 800 ரூபாய்க்கு கேட்கிறாங்க. செம்பரி கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு கேட்கிறாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் சுமாராகத்தான் இருந்ததாகவும் 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடைபெற்றதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். தென்னிந்திய கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமையல் எரிவாயுவை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சிலிண்டரில் நிரப்பும் மையங்களுக்கு ஏற்றிச் செல்லும் பணியில் நாடு முழுவதும் சுமார் 24,000 டேங்கர் லாரிகள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்களின் புதிய ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அடுத்த கட்ட முடிவு விரைவில் எடுக்கப்படும் என தெரிகிறது. சுமார் 6000 டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் தென் மாநிலங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.